அதே கண்கள். ஹீரோ வந்து ரவிச்சந்தர், நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு வேஷத்தில் வருவேன். கருணாநிதி இருக்கார, கருணாநிதி ரொம்ப உயர்ந்த மனுஷன். ஆனால் நடிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஆரூர்தாஸ் தான் அதுக்கு கதை வசனம். எனக்கு வேஷம் கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லையேப்பா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. நீ கதையை சொல்லு, வேஷம் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இவர் கதையை சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அந்த பார்த்திபன் ஏதோ வருதுப்பா பேர், அந்த வேஷம் எனக்கு கூட அப்படின்னாரு. ஐயோ அது ஹீரோ வேஷம்ப்பா அப்படி இருக்க. ஆனால் நீ தானே எழுதுகிற, ஹீரோக்கு சப்போர்ட்டிங்காக கூடவே வர்ற மாதிரி. அவர் ஏதாவது கூப்பிட்டாக்கா யசமானி அப்படின்னு வந்து நிற்கிறேனே, என்னப்பா எழுது அப்படின்ட்டு இது பண்ணார். இது வந்து டைரக்டர் திருலோச்சந்தர் சாருக்கு காதில் விழுந்துச்சு. சரி இவன் வந்து ஹீரோ வேஷமே கேட்குறானா, சரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து டைனிங் டேபிள் ஷூட்டிங். அதில் நான், பிடி சம்பந்தன் சார், இன்னும் 2-3 பேர் இருக்கணும். கருணாநிதி சார் சும்மா அந்த பக்கம் தூரமாக உட்காந்துருக்காரு. திருலோக்க நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு இவர் ஏதோ கேட்டார். கேட்டோடனே கட்டு சொன்னோடனே நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க சார் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டார் அவரும். இங்கே டேக்கு முடிஞ்சு கட்டு ஆனதுக்கப்புறம் கருணாநிதி அப்படின்னு ஒன்று ஒரு 6-7 கொக்கோகோலா, ஃபேண்டா, அது இது பழம் இழம் எல்லாத்தையும் தின்னு வாய் முகம் எல்லாத்தையும் பூசிக்கிட்டு எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி ஓகே இது படத்தில் வராது கவலைப்படாத எனக்கு வெரி குட் சார் அப்படின்னு அவன் அதுக்கும் அவன் சிரித்து தாங்க முடியாது போகணும்.